காங்கிரஸை பற்றி தான் எல்லாரும் பேசுகிறாங்களே ஒழிய திமுகவை பற்றி பேச மாட்டேன்றாங்க. காங்கிரஸுக்கு திமுக எந்த அளவு தேவையோ அதை விட அதிகமாக திமுகவுக்கு காங்கிரஸ் தேவை. இன்றைக்கி காங்கிரஸ் இல்லைன்னா திமுக அதிகபட்சம் 70லேருந்து 80 சீட்டு ஜெயிக்கும். காங்கிரஸ் தனியாக போச்சுன்னா 0 சீட்டு ஜெயிக்கும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். பாத்தியதை திமுக தான் அதிகம். மாநிலத்தில் அதிகாரத்தை கையில் வச்சுருக்கிறது திமுக, காங்கிரஸ் கிடையாது. ஒருவேளை காங்கிரஸ் வெளியில் போய் தாவேக்காவோட போகுதுன்னா கண்டிப்பாக திமுக வெற்றி கனியை பறிப்பதை பற்றி கனவு கூட காண முடியாது. இதுவரை காங்கிரஸ் இல்லாமல் எந்த தேர்தலில் திமுக ஜெயிச்சிருக்கு சொல்லுங்கள்? காங்கிரஸோட தோற்றுருக்கு. ஆனால் காங்கிரஸ் இல்லாமல் எத்தனை தேர்தல் ஜெயிச்சிருக்கு? 2004லேருந்து 26 வரைக்கும் இந்த 22 வருஷத்தில் 4 அசம்பிளி எலெக்ஷன், 4 பார்லிமெண்ட் எலெக்ஷன் காங்கிரஸும் திமுகவும் ஒன்றா நின்றுருக்காங்க. ஒரே ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் 2014 மட்டும் தனியாக நின்னாங்க. இந்த 8 எலெக்ஷனில் திமுக ஜெயிச்ச எலெக்ஷன்ஸ் எது 2004, 9, 19, 24 4 பார்லிமெண்ட் 2 அசம்பிளி ஜெயிச்சிருக்காங்க. காங்கிரஸ் இல்லாமல் திமுக எந்த தேர்தலில் ஜெயிச்சிருக்கு? அப்போ காங்கிரஸ் இவ்வளோ தூரம் இழிவுபடுத்துறதுன்றது அவர்கள் காங்கிரஸை வழிக்கு கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. கூட்டணி கண்டிப்பாக உடையாது, கூட்டணி தொடரும். இந்த கூட்டணி உள்ள திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை. பட் 21ல் காங்கிரஸ் ஓட்டு, அந்த 4% ஓட்டு திமுக டிரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி இந்த முறை கண்டிப்பாக ஆகாது. திருக்கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம்.